வணக்கம். இன்னைக்கு பழனி முருகரை பற்றி தான் பார்க்க போகிறோம். 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடாக திகழுது. போகர் தன்னுடைய 81 சித்தர்கள் உதவியோடு 4400 மூலிகைகளை கொண்டு 9 நவபாஷாணங்களை வைத்து இந்த முருகர் சிலையை உருவாக்கியிருக்கிறாரு. போகர் சித்தருடைய ஜீவ சமாதி மலை மீது தான் அமைந்திருக்கிறது. முருகப்பெருமான் திரு ஆவினன்குடியில் குழந்தை முருகராக காட்சி கொடுக்கிறாரு. அதற்கு பிறகுதான் மலை மீது இந்த சிலை நிறுவப்பட்டு இருக்கிறது. இந்த சிலைக்கு பாலாலும் பன்னீராலும் அபிஷேகம் செய்யும் பொழுது அதில் இருக்கும் மூலிகை தன்மை அதில் கலந்து பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும் பொழுது அனைத்து நோய்களிலிருந்தும் விடுபடலாம். இங்கு தரப்படும் விபூதி மிகவும் புனிதமானதாக கருதப்படுது. பஞ்சாமிர்தம் இங்கே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக திகழுது. இங்கே அகத்திய பெருமான் தன்னுடைய சீடரான இடும்பனை அனுப்பி 2 மலைகளை கொண்டு வர சொல்லியிருக்கிறாரு. அப்போ முருகப்பெருமான் இடும்பன் கூட ஒரு விளையாட்டை நிகழ்த்துறாரு. அதுதான் பழனி மலைக்கு புறமும் 2 மலைகளாக அமைஞ்சிருக்குது. பழனி மலை மீது மொத்தம் 690 படிக்கட்டுகள் அமைஞ்சிருக்குது. யானை பாதை என்று இன்னொரு பாதையும் இங்கே இருக்குது. இங்கே கிரிவலமும் மக்கள் செய்கிறாங்க. சஷ்டி, தைப்பூசம், கார்த்திகை மாதம் போன்ற நாட்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் இங்கே நடைபெறுது. நம் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது நமக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் முருகர் நமக்கு கொடுக்குறாரு. நாமும் பழனி முருகப்பெருமானை வழிபடுவோம். வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி.